ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க. அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லார் வீட்லையுமே இபி கனெக்ஷன் இருக்குது, மின் இணைப்பு இருக்குது. இந்த வீட்டு பயன்பாட்டிற்கான மின் இணைப்போட டேரிஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எத்தனை பேருக்கு இந்த ரூல்ஸ் தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோ பாருங்கள், முழுசாக பாருங்கள். அந்த ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரூல்ஸை நம்ம மீறும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமான பெனால்ட்டி சார்ஜஸ் போடுவாங்க, அல்லது உங்களுடைய அந்த இபி கனெக்ஷனே வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இந்த ரூல்ஸ் எல்லாமே கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த எல்டி டேரிஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த டேரிஃப்கான 1 பேஜ் ஸ்டேட்மெண்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து கடைக்கான மின் இணைப்புக்கு எவ்வளோ சார்ஜஸ்ஸு, வீட்டுக்கான மின் இணைப்புக்கெலாம் எவ்வளோ சார்ஜஸ்ஸு, ஹெச்டி சார்ஜஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேரிஃப் 1A அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டொமஸ்டிக் டேரிஃப். அதாவது நம்மளுடைய வீட்டு இணைப்புக்கான டேரிஃப் பார்த்தீங்கன்னா 1A, டொமஸ்டிக், மல்டி டெனிமெண்ட்ஸ், ஹேண்ட்லூம் அண்ட் ஓல்டேஜ் ஹோம்ஸ். இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் தான் வந்து பொருந்தும். டொமஸ்டிக்னா நம்மளுடைய வீட்டு இணைப்பு, அதே மாதிரி கைத்தறி, தென் ஓல்டேஜ் ஹோம்ஸ்லாம் வச்சுருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த டேரிஃப் தான். 500 யூனிட் வரைக்கும் கன்சியூம் பண்ணிங்கன்னா எவ்வளோ சார்ஜஸ், 500 யூனிட்டுக்கு மேலே போயிடுச்சே அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ கன்சப்ஷன் அப் டு 500 யூனிட்ஸ் பை மந்த்லி, அதாவது 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான். ஃபஸ்ட்டு 0 to 100 யூனிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிஎன்இஆர்சி ரூல்ஸ் படி 4.60 பைசா. ஆனால் இங்கே வந்து 0 வந்து போட்டிருப்பாங்க. இந்த 3வது காலமில் இருக்குது பார்த்தீங்களா, எனர்ஜி சார்ஜஸ் பெர் யூனிட், இதை தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ காசு அப்படிங்கிறது. இது வந்து சப்சிடி போக 0. ஃபஸ்ட்டு 100 யூனிட் வந்து சப்சிடி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதனால் 0. அதுக்கப்புறம் 101லேருந்து 200 யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹2.25 ஒரு யூனிட்டுக்கு ₹2.25. 201லேருந்து 400 யூனிட்டுக்கு ₹4.50. 401லேருந்து 500 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ₹6 ஒரு யூனிட்டுக்கு ₹6. இதுவே 500 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அதே மாதிரி 0லேருந்து 100 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 0 தான் சப்சிடி. 101லேருந்து 400 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ₹4.50 வந்துடுது. அப்போது உங்களுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 401லேருந்து 500 யூனிட்டுக்கு ₹6, 501லேருந்து 600 யூனிட்டுக்கு ₹8 இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவே 1000 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு ₹11 சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணணும். அதே மாதிரி ஃபார் ஹேண்ட்லூம்ஸ் இன் ரெசிடென்ஸ், அதாவது கைத்தறியெலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 300 யூனிட் 2 மாதத்துக்கு 300 யூனிட் வந்து ஃப்ரீங்க. இது வந்து டேரிஃப் 1A. இப்போது இந்த டேரிஃப் படி நீங்கள் 500 யூனிட்டுக்குள்ளே கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த பெரிய வந்து நஷ்டம் இருக்காது. அதுவே இப்போ உதாரணத்துக்கு ஒரு 520 யூனிட் கன்சியூம் பண்ணிடுறீங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 101லேருந்து 400 யூனிட்டுக்கு ₹4.50 போயிடுது. அப்போ சார்ஜஸ் உங்களுக்கு அப்படியே அதிகமாகும். ஸோ இந்த டிஎன்இபியில் இந்த பில் கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த டேரிஃப் செக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டொமஸ்டிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பில்லிங் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் பை மந்த்லி தான். வேறு என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூம்டு யூனிட்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 490 யூனிட் கொடுக்குறேன். 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் 490 யூனிட் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ 490 யூனிட்டுக்கு நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் ₹1665 கட்டணும். ஸோ சப்சிடி எல்லாம் போக நான் ₹1665 கட்டணும். இதுவே 550 யூனிட் ஓடி இருந்தது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிறத பாருங்கள். நான் 550 என்டர் பண்ணிட்டு கால்குலேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் கால்குலேட் ஆயிரும். ஸோ 550 யூனிட் ஓடிச்சுன்னா எக்ஸ்ட்ரா நம்ம 60 யூனிட் ஓட்டியிருக்கோம். ஆனால் அதுக்கு வந்து சார்ஜஸ் ₹2350 வருது. எதனால் அப்படின்னா இந்த டேரிஃப் ரேட் படி 500 யூனிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னாவே உங்களுக்கு 400 to 500 யூனிட்டுக்கு வந்து ₹600, 100 to 400 யூனிட்டுக்கு ₹4.50 வந்து சார்ஜஸ் வசூலிக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சப்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு 1.5 மாதம் கழிச்சு ரீடிங் செக் பண்ணுங்கள். ஒரு 400 யூனிட் வந்துச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு 15 நாள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு ₹800, ₹700 வந்து சேவ் பண்ணலாம். அதனால தான் இந்த மெத்தட் சொல்கிறேன். ஓகே, அடுத்தபடியாக நம்ம ரூல்ஸுக்கு வருவோம். இப்போது இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா 1/7/2023 அமலுக்கு வந்திருக்குது. ஸோ இதை பற்றி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து லோ டென்ஷன் டேரிஃப் 1A, ஏன்னா 1A தான் டொமஸ்டிக்கான டேரிஃப். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போது டிவைடிங் பர்பஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தங்கக்கூடிய அந்த வீடு தான் வந்து டிவைடிங் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய லைட்டு, ஃபேனு, ஏசி, டிவி, மிக்சி, வாஷிங் மிஷின் இது எல்லாத்துக்குமே வந்து டேரிஃப் 1A தான் அப்ளிகபிள். ஆனால் ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும்
2 இபி கனெக்ஷன் இருக்கக்கூடாது. செப்பரேட்டாக மேலே ஒரு வீடு கீழே ஒரு வீடு, ஆனால் 2 வீடும் செப்பரேட் தான் அப்படின்னா 2 இபி கனெக்ஷன் இருக்கலாம். இப்போ ஒரே வீட்டில் இப்போ அந்த கீழ் வீட்டுக்குள்ளார உள்ளுக்குள்ளாரே அந்த மாடிப்படி இருக்கும். ஸோ மாடிப்படி ஏறி மேலே போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இபி கனெக்ஷன் தான் இருக்கணும், 2 இபி கனெக்ஷன் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பெனால்ட்டி சார்ஜஸ் 2 இபி கனெக்ஷனும் கட் பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி இப்போ 2 வீடு இருக்குது அப்படின்னா, இப்போது கீழே வந்து ஒருத்தர் இருக்காங்க, மேலே ஒருத்தர் இருக்காங்க. கீழே வந்து அண்ணன் இருக்காங்க, மேலே வந்து தம்பி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்து ஒரு இபி கனெக்ஷன் இல்லை, 2 இபி கனெக்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் வரும்போது அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரே ஃபேமிலி தானா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அந்த ரேஷன் கார்டு ப்ரூஃப்லாம் வந்து கேட்பாங்க. அதே நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த ரெண்ட் அக்ரிமெண்ட், லீஸ் அக்ரிமெண்ட்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் காமிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் டுவெல்லிங் யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ தனியாக ஒரு வீடு இருக்கும். அந்த வீடு வந்து வாடகைக்கு விட்டால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ வாடகைக்கு விடுறதா இருக்கட்டும், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட அக்காமடேஷனாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா இருக்கட்டும், அல்லது பேச்சுலராக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வாடகைக்கு விடலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 6 பேருக்கு மேலே அந்த வீட்டில் தங்கக்கூடாது. ஸோ வித்தவுட் நேம் போர்டில் 6 பேருக்கு மேலே தங்கக்கூடாது. அப்படி தங்கியிருந்தாங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி தான். அந்த மாதிரி தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தங்கும்போது அவங்க கன்சப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ டெவலிங் யூனிட், ஹவுஸு, ரெசிடென்ஸு, ப்ரிமைசஸ் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோட்டல் கான்ட்ராக்ட் லோடு வந்து 2 கிலோவாட்டுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. அதாவது மேக்ஸிமம் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிமாண்ட் வந்து 2 கிலோவாட்டுக்கு மேலே அதிகமாக ஆகக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லலாம், ஏங்க நான் 3 கிலோவாட் 4 கிலோவாட் யூஸ் பண்ணுவாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்மளுடைய எனர்ஜி மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 மாதத்து டெய்லியுமே வந்து அந்த எம்டின்னு சொல்லுவாங்க, மேக்ஸிமம் டிமாண்டு. ஸோ அது உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். ஸோ அது 2 கிலோவாட்டுக்கு மேலே நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா அது பெனால்ட்டி. ஆனால் ஒரு சில ஆப்ஷன்ஸில் அது வந்து எடுத்துருவாங்க, அந்த பெனால்ட்டி வந்து எடுப்பாங்க. அது எப்போ அப்படிங்கிறது கீழே கொடுத்துருப்பாங்க, அதை நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக இப்போ நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் மாட்டு கொட்டகை இருக்குது, ஸோ அனிமல்ஸு, பெட்ஸு இதுக்கெலாம் வந்து தனி ரூம் இருக்குது, அதுக்கு நம்ம லைட்டு யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெனால்ட்டி இருக்குமா, அல்லது நம்ம இபி கனெக்ஷன் கட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து கிடையாது. இதை தெளிவாக கொடுத்துருவோம். டு ப்ரொவைட் லைட், வாட்டர் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் டு டொமஸ்டிக் அனிமல்ஸ், பெட்ஸ் இன்க்ளூடிங் சாப் கட்டிங் அண்ட் மில்கிங் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாத்துக்குமே, அதாவது ஒரு மாட்டு கொட்டகை வச்சுருக்கீங்க, ஆட்டு கொட்டகை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு லைட் கனெக்ஷன் கொடுக்கும்போது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதுவே நீங்கள் பெருசாக ஒரு கோழி பண்ணை வச்சுருக்கீங்க, பெரிய ஒரு கோழி பண்ணை, அதுக்கு வீட்டில் இருந்தால் லைன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக இபி கனெக்ஷன் தான் வாங்கி ஆகணும். வீட்டு கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்ததாக இப்போ உங்கள் வீட்டை சுற்றி வந்து கார்டனிங் இருக்குது, ஒரு மரம் வளர்க்குறீங்க, அதுக்கு வந்து பம்ப் செட்டு போட்டு நீங்கள் தண்ணி விட்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் வீட்டு கனெக்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம். அதுவே நீங்கள் ஒரு வயலுக்கு தண்ணி பாய்ச்சுறீங்க அப்படின்னா அது வந்து தனி இபி கனெக்ஷன் தான் வாங்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் ரெசிடென்ஸ் அண்ட் ஆஃப் ஹேண்ட்லூம் வியூவர்ஸ், அதாவது இப்போ கைத்தறி நெசவாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து நெசவு நெய்யறதுக்காக கரண்ட்டு, அந்த லைட்டிங்கு, ஃபேன் இதுக்கெல்லாம் வந்து கனெக்ஷன் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நெசவு ரூம் பக்கத்துலேயே ரெசிடென்ஸ் தங்கிறதுக்காக ஒரு ரூம் இருக்கும், ஒரு கிச்சன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓல்டேஜ் ஹோம்ஸு, சப் சென்டர், ஆர்பனேஜ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், லோக்கல் பாடி, ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீ சர்வீசஸ் தான், இந்த டேரிஃப் தான் வந்து அப்ளிகபிள். இப்போது டாக்டர்ஸ், லாயர்ஸ், ஆடிட்டர், இன்ஜினியர் இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ்க்கான ஒரு கன்சல்டிங் ரூம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ரூம், அதாவது ஒரு சின்ன ரூம் இருக்குது, அதுக்கு நீங்கள் பவர் சப்ளை அந்த இபி கனெக்ஷன்லேருந்து தான் எடுக்கிறீங்க, உங்கள் வீட்டு இபி கனெக்ஷன் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கன்சல்டிங் ரூம் வந்து 200 சதுரடிக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்டிகிராஃப்ட், அதாவது கைவினை பொருட்கள்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, பாட்டர்ஸ், கோல்ட் ஸ்மித்து, மியூசிக், டான்ஸ் சொல்லித்தரவங்க, யோகா சொல்லித்தரவங்க. ஸோ இவங்கெல்லாம் தனியாக ஒரு ரூம் அலோகேட் பண்ணி அதற்கான சப்ளை எல்லாமே உங்களுடைய உங்களுடைய வீட்டு இபி கனெக்ஷன்லேருந்தே எடுத்துக்கலாம். ஆனால் மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது உங்களுடைய கான்ட்ராக்ட் லோட் 2 கிலோவாட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. நம்ம என்ன சொன்ன மாதிரி அந்த மேக்ஸிமம் டிமாண்ட் வந்து 2 கிலோவாட்டுக்கு மேலே தாண்டக்கூடாது. எப்போ 2 கிலோவாட்டுக்கு மேலே தாண்டலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க, எனி அடிஷ்னல் லைட்ஸ், அதாவது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லை டெத் ஆகிடுச்சு, ஒரு பந்தல் போடுறீங்க, சாமினா போடுறீங்க, அதுக்கு வந்து சீரியல் லைட்டு, எக்ஸ்ட்ரா டியூப் லைட்லாம் வந்து மாட்டுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து 2 கிலோவாட்டுக்கு மேலே யூஸ் பண்ணலாம். அதுக்கு லிமிட் பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் டிமாண்ட் லோடு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த 3 கிலோவாட்டுக்கு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அது எத்தனை நாள் அப்படிங்கிறத பாருங்கள். 7 நாள், 1 வீக் அட் எ டைம். ஸோ ஒரு வாரம் தான், தொடர்ந்து 7 நாள் மட்டும் தான் அந்த 3 கிலோவாட் 2 கிலோவாட்டுக்கு மேலே யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பெனால்ட்டி சார்ஜஸ்க்கு வந்துடும். அடுத்தபடியாக பப்ளிக் லைப்ரரிஸ் இது எல்லாமே தெரிஞ்சதான். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய வீட்டு மின் இணைப்புக்கான ரூல்ஸு. இந்த ரூல்ஸை மீறும் போது நம்மளுக்கு என்ன ஆகுனா
ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாமே இப்போ எல்லாமே டிஜிட்டல் மீட்டர் தான் உங்களுக்கு எல்லாம் காமிச்சு கொடுத்துரும். நீங்கள் எவ்வளோ வந்து கன்சியூம் பண்ணுறீங்க, வெல்டிங் சாக்கெட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிமாண்ட் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி இந்த பட்டறைக்கெலாம் நீங்கள் வீட்டு இபி கனெக்ஷன் வந்து எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் அவங்க வந்து தெரியாதனமாக பார்க்குறாங்க, என்னடா அது யூனிட் அதிகமாக இருக்குது, எங்கே கன்சியூம் ஆச்சு, மேக்ஸிமம் டிமாண்ட்லாம் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா பெனால்ட்டி சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.